வெல்கம் டு ராஜ்ஸ்டார் வள்ளி கிச்சன். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கொள்ளு ரசமும் மீன் ஸ்ப்ரே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தவா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு வறுத்து மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டு நம்ம இங்க வந்து ஒண்ணும் பாதியமா அரைச்சி வச்சிருக்கோம். இதுக்கு வந்து தேவையான பொருள் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி வந்து விழுது போல அரைச்சி வச்சிருக்கோம். ஒண்ணும் பாதியமா இப்ப வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கு தேவையான பொருட்கள் இது பெருங்காயம், உப்பு. இப்ப எண்ணெய் சூடாச்சு. இப்ப நம்ம கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்ப நம்ம வெந்தயம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வரமிளகாய் போட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி விழுது கொட்டிக்கலாம். தக்காளி விழுது கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப கொள்ளு, மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வறுத்து நுணுக்கி வச்சிருக்கோம். இதை வந்து இப்ப இந்த தக்காளியும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதுல வந்து கொஞ்சமா நம்ம வந்து மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்ப வந்து இதுல வந்து புளி தண்ணி வந்து நம்ம வந்து ஊத்தலாம். இப்ப வந்து நம்ம புளி தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப ரசத்துக்கு தேவையான தண்ணி மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை வந்து மூடி விட்டாச்சு. நம்ம கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு இப்ப வந்து மீனுக்கு வந்து நம்ம மசாலா வந்து போடுறது எப்படின்னு பாத்துக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரசம் வந்து லைட்டா கொச்சிருச்சு. இப்ப வந்து பாருங்க, கொஞ்சம் ரசம் லைட்டா வந்து கொச்சிருச்சு. இப்ப கொத்தமல்லி போட்டு, கருவேப்பிலை போட்டு, பெருங்காயத்தூள் வந்து இதுல வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் தூவி விட்டு இப்ப வந்து இது நல்லா வந்து கொதி வருது. இந்த நேரத்துல வந்து கொதிக்கும் போது நம்ம லைட்டா வந்து தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ரசம் ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி கிளீன் பண்ணி இப்ப நம்ம வந்து இதுல லெமன், மிளகாத்தூள் போட்டு மசாலா தடவி வச்சிருக்கோம். இப்ப இதுல இன்னொரு மசாலா வந்து நம்ம போட்டு வறுக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல கொட்டிக்கலாம். ஜீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, இது அனைத்தையும் போட்டு கொஞ்சமா வந்து உப்பு அனைத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி போட்டு நம்ம வந்து இது நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி இப்ப வந்து இந்த மீன்ல வந்து நம்ம மசாலாக்குள்ள இப்ப நான் போய் அரைச்சி எடுத்துட்டு வரேன். இப்ப நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்ப பாருங்க, ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மசாலா வந்து இப்ப இந்த மீன்ல வந்து நம்ம இது மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்புறமேட்டு நம்ம வந்து டவால எண்ணெய் சூடு பண்ணி அதுக்கப்புறம் டவால போட்டு நம்ம எடுத்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாம் தடவி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம். இப்ப வந்து நம்ம ஊற வச்சுதான் நம்ம வந்து சூடான எண்ணெயில எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, சூடான எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகுதான் எந்த ஒரு பொரிக்கிற பொருளும் அதுக்குள்ள போடணும், இல்லைன்னா சதன்னு இருக்கும். நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்புங்க. வேகாத மீன்ல திருப்பினா அந்த மசாலா ஃபுல்லா எண்ணெயில கரைஞ்சிடும். மீனை வந்து நம்ம அழகா இந்த கரண்டியால இப்படி பண்ணி விட்டுடலாம். இப்படி பண்ணி விட்டு இப்ப நம்ம அழகா திருப்பலாம். வாங்க, அது பாருங்க, அது தோசை திருப்பி நம்ம அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒட்டாத அளவுக்கு இப்படி திருப்பி விட்டுருங்க. இப்ப பாருங்க, அழகா வெந்துச்சு பாருங்க.
சும்மா சும்மா மீனை போட்டு திருப்பின்னு கிடக்கூடாது. ஒரு பக்கம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் மீனை வந்து நம்ம திருப்பணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க மீன் வந்து நல்லா வெந்துச்சு பாருங்க. அது பாருங்க 2 டைம் நல்லா வெந்துச்சு பாருங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு கொள்ளு ரசம், மீன் வறுவல் ரெடி. நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.